சென்னையில் இன்று ஆபரண தங்கம் ஓரளவுக்கு கீழே வந்திருக்கு. 2வது நாளா தொடர்ந்து குறைகிறது கேட்கவே சந்தோஷமா தான் இருக்கு. சவரனுக்கு ரூபாய் 960 குறைஞ்சு ஒரு சவரன் இப்போ 1,14,560 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அதே மாதிரி கிராமுக்கு ரூபாய் 120 குறைஞ்சு ஒரு கிராம் ரூபாய் 14,320 இருக்குது. கடந்த சில நாளா தங்கம் விலை ஒரு நாள் ஏறதும் மறுநாள் இறங்குறதும்னு ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு வந்துட்டே இருக்கு. பிப்ரவரி 14ஆம் தேதி மட்டும் பார்த்தா சவரனுக்கு ரூபாய் 1,280 ஏறி ரூபாய் 1,16,480 வரை போயிடுச்சு. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை ரூபாய் 960 குறைஞ்சு ரூபாய் 1,15,520க்கு வந்தது. இப்போ மீண்டும் சரிவு. இதனால நகை வாங்கணும்னு நினைச்சு காத்திருந்தவர்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம்னு சொல்லலாம். வெளிநாட்டு சந்தைகளையும் கடந்த வாரம் தங்கம் வெள்ளி விலைகள் ஒரு நிலையில இல்லை. வார தொடக்கத்துல தங்கம் $500, வெள்ளி $80 சுற்றித்தான் இருந்துச்சு. ஆனா வியாழக்கிழமை திடீர்னு விற்பனை அழுத்தம் வந்ததால தங்கம் சுமார் 3 விழுக்காடு வரை சரிஞ்சது. வெள்ளி 10 விழுக்காட்டுக்கு மேல கீழே போயிருச்சு. அமெரிக்கா வட்டி கொள்கை பற்றிய எதிர்பார்ப்பு, பங்கு சந்தையில் நடக்கிற விற்பனை அழுத்தம், இவ்வளோ காரணங்களும் தங்க விலையை பாதிச்சிருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதோட சேர்த்து சீனாவில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடக்கிறதால முக்கிய சந்தைகள் மூடப்படுது. குறிப்பா ஷாங்காய் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் விடுமுறைக்கு போறதால வர்த்தகம் கொஞ்சம் மந்தமா இருக்கலாம்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்க. மேலும் காமர்ஸ் பேங்க் நிறுவனத்தின் பண்டங்கள் ஆய்வாளர் பார்பரா இந்த புத்தாண்டு காலத்துல தங்கம் கையை கடிக்காத நிலைக்கு திரும்பலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வாரம் வெளியாக போகும் அமெரிக்க உற்பத்தி மற்றும் வீட்டு சந்தை டேட்டாவும் தங்கம் வெள்ளி விலைக்கு அடுத்த ஆட்டம் கொடுக்குமான்னு ஒட்டுமொத்த சந்தையும் கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கு.